தமிழ்நாடு அரசினுடைய பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை சார்ந்த தமிழ்நாடு புள்ளியியல் சார்நிலை அலுவலக சங்கத்தின் சார்பாக இந்த மாபெரும் உண்ணாவிரதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து 32 மாவட்டங்களிலிருந்து கிட்டத்தட்ட 300 பேர் இந்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். துறையினுடைய நிர்வாக சீர்கேட்டினை கண்டித்து இந்த நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் ஏற்கனவே 2 கட்ட போராட்டங்கள் நடத்தி முடித்திருக்கோம். இது 3வது கட்டமாக, கடைசி கட்டமாக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எதற்கென்றால் அரசு எங்களுடைய துறையினுடைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தலையிட்டு நிர்வாக சீர்கேட்டினை சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இந்த இடத்துல நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களில் துறையில் பல்வேறு விதமான முறைகேடுகள் நடைபெற்றது. அரசாணைகள் திருத்தப்படுகின்றன. ஒரு சிலருக்காக முழு துறையுமே பணைய வைக்கப்படுகிறது. அதை மாற்றப்பட வேண்டும். அதாவது தகுதி இல்லாதவர்கள் அவர்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பதற்காக தகுதியுள்ள பலருடைய பதவிகள் பறிக்கப்படுகிறது. பலருக்கு பதவி இறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம் நடைபெற்று ஆணையராக இருக்கும் பொழுது ஒரு ப்ரொபோசல் அனுப்பியிருந்தாங்க. அதில் எந்த விதமான பணியிட இழப்பு இல்லாமல் அனைவருக்கும் ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் வகையில் ஒரு அமைத்திருந்தாங்க. அதற்கு பின்பாக உள்நோக்கத்தோடு திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு யாரிடமும் எந்த கருத்தும் கேட்காமல் தன்னிச்சையாக அரசுக்கு ஒரு ப்ரொபோசல் அனுப்பி 52 பணியிடங்கள், தொழில்நுட்ப பணியிடங்கள் திரும்ப பெறுவதற்கான ஒரு முயற்சி துறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை கண்டித்து தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு பணியிட இழப்பின் காரணமாக பதவி இறக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை சொந்த துறையில் 52 பணியிடங்கள் இழப்பது என்பது எங்களால் முடியாது. துறை தாங்காது. ஒரு தொழில்நுட்பத்துறையான எங்களுடைய புள்ளியியல் துறையில் அதை ஒரு தொழில்நுட்பத்துறையினுடைய ஸ்டேட்டஸை மாற்றுவதற்கான இந்த முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை கண்டித்து இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசு உடனடியாக இதில் தலையிட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். அதிகாரிகளுடைய குரவலையும் நசுக்கப்படுகிறது. பணியாளருடைய உரிமைகள் நசுக்கப்படுகின்றன. இந்த இதை கேட்பதற்காக தான் இந்த உண்ணாவிரதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த உண்ணாவிரதத்தில் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் தோழர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண் தோழர்கள் புகைப்படம் எடுத்திருக்கிறாங்க. அதை குறித்து நாங்கள் அந்த பெண் தோழர்கள் போயிட்டு இயக்குநர்கிட்ட சொன்னபொழுது கூட இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. அதனால் இதையும் கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொழில்நுட்ப பணியிடங்கள் எந்த விதத்திலும் குறைக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் துறை மறுசீரமைக்கப்பட்ட போது எத்தனையோ இந்த பணியிட இழப்புகள் இருந்துச்சு. அதெல்லாம் இது பண்ணிட்டு தான் நாங்கள் இந்த துறையை வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே பல்வேறு விதத்தில் பல இடங்களில் இந்த தொழில்நுட்பத்துறையை முன்னிறுத்திருக்காங்க. அதை மாற்றுவதற்கான அந்த ஸ்டேட்டஸை மாற்றுவதற்கான ஒரு முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதை எதிர்த்து இந்த உண்ணாவிரதம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவும் முடியவில்லை என்றால் நாங்கள் அடுத்த வாரத்திலிருந்து துறையில் காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவதற்கான ஒரு முயற்சி இருக்கும். அதனால் அரசு உடனடியாக இந்த இதில் தலையிட்டு எங்களுக்கு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் வேண்டுகோளாக உங்கள் மூலமாக மாநிலம்